Hi students, 10th Maths Chapter 5 Coordinate Geometry Exercise 5.1 Question number 11. In the figure, find the area of triangle AGF, triangle FED and quadrilateral BCEG. ஸோ நமக்கு டயக்ராமில் கொடுத்துட்டு அதில் ஒரு 3 கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கொஷினாக நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஷின் என்ன அப்படின்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனுடைய வெர்டிசஸ் எழுதிக்கலாம். ஏ வந்து எவ்வளோ அப்படின்னா -5, 3. ஜியோட வெர்டிசஸ் வந்து -4.5, 0.5. அண்ட் எஃபோட வெர்டிசஸ் வந்து -2, 3. இந்த வெர்டிசஸை நம்ம அவங்க கொடுத்துருக்கிற ஆர்டரில் இதை x1 y1 எடுத்துக்கலாம். இது வந்து x2 y2. ஜியோட வெர்டிசஸ் வந்து x3 y3. இப்போ இது வந்து ஒரு ட்ரையாங்கிள். ஸோ இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அதனுடைய ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப். ஸோ இதுக்குரிய ஃபார்முலா என்னன்னா ½ into x1 y2 plus x2 y3 plus x3 y1. செகண்ட் ப்ராக்கெட்டில் x2 y1 plus x3 y2 plus x1 y3. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ½ into ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் -5, 3. அடுத்தது -4.5, 0.5. அடுத்தது -2, 3. மறுபடியும் x1 y1 ரிப்பீட் பண்ணிக்கலாம். -5, 3. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் ½ into, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது -5 into 0.5. அப்போ சைன் வந்து மைனஸ் வந்துடும். 5 5s are 25. ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா 2.5 வந்துடும். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் சைன் மைனஸ் 5 3s are 15, ரிமைண்டர் 1. ஸோ 3 5s are 15, ரிமைண்டர் 1. 3 4s are 12, 12 plus 1 13 வந்துடும். அப்போ 13.5. அடுத்தது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -2 into 3 -6. மைனஸ் செகண்ட் ப்ராக்கெட்டில் -4.5 into 3. ஸோ 3 5s are 15, ரிமைண்டர் 1. 3 4s are 12 plus 1 13, 13.5. சைன் வந்து மைனஸ் வரணும். ஸோ -13.5. அடுத்தது -2 into 0.5. அது வந்து -1 ஆயிரும். ஏன்னா 2 into ½ 1. 3 into -5 -15 ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு ½ into, ஸோ இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இருக்கிறது -2.5 -13.5 அண்ட் -6. ஸோ 5 plus 5 10, ரிமைண்டர் 1. 3 3 plus 3 6, 6 plus 6 12, ரிமைண்டர் 1. 1 plus 1 2, சைன் வந்து மைனஸ். ஸோ 22.0 அப்படின்றத நம்ம -22 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ -22. அடுத்தது மைனஸ் ஆஃப், இதுலேயும் எல்லாமே மைனஸ் சைன் இருக்கு. ஸோ 15 13 28.5 அதோட ஒன்று சேர்த்துனா 29.5. ஸோ இது -29.5 அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பு ½ into -22, மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 29.5 which is equal to ½ into 29.5 தான் பெரிய நம்பரு. ஸோ இதனுடைய இப்போ சைன் ப்ளஸ். இப்போ 29.5லேருந்து 22 கழிக்கிறோம். ஸோ 0.5 அப்படியே போட்டுக்கலாம். 9ல் 2 போனால் 7 வரும். ஸோ 7.5, சாரி 29.5லேருந்து 22 சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ 0 போட்டுக்கலாம். 5, 9ல் 2 போனால் 7. ஸோ 7.5. ஸோ 7.5 நம்ம 2ஆல் டிவைட் பண்ணால் அதான் வந்து இதனுடைய ஆன்சர். ஸோ 7.5 2ஆல் டிவைட் பண்ணால் 2 3s are 6, ரிமைண்டர் 1 15. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். 2 7s are 14, ரிமைண்டர் 1. 0 போட்டால் 2 5s are 10. அப்போ என்ன ஆன்சர் வருதுன்னா 3.75. அப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏஜிஎஃப் ஈக்குவல் டு 3.75 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷினுடைய ஆன்சர். ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எஃப்இடி கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் சப்டிவிஷன் ஒர்க் அவுட் பண்ணலாம்.
FEDயோட கோஆர்டினேட்ஸ் எழுதிக்கலாம். Fஓட கோஆர்டினேட் என்னன்னா -2, 3. Eயோட கோஆர்டினேட் வந்து 1.5, 1 கொடுத்துருக்காங்க. Dயோட கோஆர்டினேட் 1, 3. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் FED ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் FED. ஸோ இதனோட கோஆர்டினேட்ஸை x1, y1, x2, y2, x3, y3ன்னு எடுத்துக்கலாம். நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள 1/2 இன்ட்டு, ஸோ x1, y1ங்கிறது -2, 3. அடுத்தது 1.5, 1. அடுத்தது 1, 3. திரும்ப -2, 3 ரிப்பீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா we have 1/2 into set bracket. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் -2 into 1 -2, 1.5 into 3 plus 4.5. ஸோ அடுத்தது 1 into 3 plus 3, போத் பாசிட்டிவ்னால ப்ளஸ். அடுத்து நடுவில் மைனஸ் சைன் போட்டுக்கலாம். 1.5 into 3 4.5, 1 into 1 plus 1, -2 into 3 -6 வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் we have 1/2 into ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் 4.5வும் இந்த 3யும் ஆட் பண்ணால் 7.5, அதில் 2 போயிடுச்சுன்னா ரிமைனிங் வந்து 5.5. செகண்ட் ப்ராக்கெட்டில் 4.5யும் 1ம் 5.5, அதிலிருந்து ஒரு 6 சப்ராக்ட் பண்ணும். ஸோ which is equal to 1/2 into 5.5 minus 5.5லேருந்து 6 கழிச்சா -0.5. ஏன்னா பெரிய நம்பரோட சைன் வந்து மைனஸு, 6ல் 5.5 போனால் 0.5. ஸோ அடுத்த ஸ்டெப்பு which is equal to 1/2 into 5.5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 0.5 ஆயிரும். ஸோ 5.5யும் 0.5யும் ஆட் பண்ணால் 6 கிடைக்கும். ஸோ இப்போ 2 டேபிள்ஸில் அடித்தா 3 டைம்ஸ் வரும். அப்போ ஏரியா எவ்வளோ அப்படின்னா 3 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் FED. ஸோ FEDயோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்மளுடைய தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் BCEG. ஸோ BCEGயோட கோஆர்டினேட்டை நம்ம இதிலிருந்து எழுதிக்கலாம். BCEG. ஸோ இதுதான் அந்த குவாட்ரிலேட்ரல். ஸோ தேர்ட் சப்டிவிஷன் coordinate of B is -4, -2. அடுத்தது C. Cயோட கோஆர்டினேட் வந்து 2, -1. Eயோட கோஆர்டினேட் வந்து 1.5, 1. அண்ட் Gயோட கோஆர்டினேட் G வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா -4.5, 0.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம இப்போ ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் BCEG நமக்கு ஜென்ரலாக ஃபார்முலா ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் BCEG. ஸோ இதுக்குரிய ஃபார்முலா எப்படி எழுதுறது? 1/2 into ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் x1 y2 ப்ளஸ் x2 y3 plus x3 y1 plus x3 y4 plus x4 y1 மைனஸ் அடுத்தது எழுதக்குள்ள அப்படியே மாற்றி எழுதிக்கலாம். x2 y1 plus x3 y2 plus x4 y3 plus x1 y4 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க. ரெண்டு ப்ராக்கெட்லேயும் 4 times xy plus xy plus xy plus xyன்னு போட்டுட்டு 1 2 2 3 3 4 4 1. ஸோ 1 2 மாற்றி போட்டால் 2 1, 2 3 மாற்றி போட்டால் 3 2, 3 4 மாற்றி போட்டால் 4 3, 4 1 மாற்றி போட்டால் 1 4. ஸோ இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ அது டைரெக்டாக நம்ம ஷார்ட்கட்டில் சப்ஸ்டியூட் பண்ணால் 1/2 into ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் என்ன? -4 -2.
அடுத்தது 2 minus 1, அடுத்தது 1.5 1 and minus 4.5 and 0.5. மறுபடியும் ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட் ரிப்பீட் பண்ணிக்கலாம், -4 -2. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணக்குள்ள நமக்கு கிடைக்கிறது half into ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட்டில் -4 into -1 + 4 ஆயிரும். 2 1s are 2, சைன் வந்து பாசிட்டிவ். 1.5 into 0.5. ஆக்சுவலாக 15 5s are நமக்கு எவ்வளோன்னு தெரியும், 75. இங்கே ஒரு டெசிமல், இங்கே ஒரு டெசிமல், அப்போ 2 டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா 0.75 வரும். இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4.5 2 டைம்ஸ் வந்து 9 வந்துடும். மைனஸ் இங்கே 2 இன்ட்டு -2 -4, 1.5 இன்ட்டு 1 -1.5, -4.5 இன்ட்டு 1 -4.5, -4 இன்ட்டு 0.5 -2 வந்துடும். ஸோ which is equal to half into 4 plus 2 6, 6 plus 9 15 வந்துடும். ஸோ 15 plus 0.5 15.75, 15 plus 0.75 is 15.75. அடுத்து மைனஸ் சைன் இருக்குது. இந்த ப்ராக்கெட்டில் எல்லாமே நெகட்டிவ்னால மைனஸ் சைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த 1.5யும் 4.5யும் சேர்ந்தா 6 வந்துடும். 6 plus 4 10, 10 plus 2 12, எல்லாமே நெகட்டிவ்னால ஆன்சர் வந்து -12. ஸோ which is equal to half into 15.75 minus into minus plus 12 வந்துடும். ஸோ equal to half into இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 27.75. ஸோ 27.75 நம்ம 2 டேபிளில் டிவைட் பண்ணுறோம். 2 1s are 2, அடுத்த நம்பர் 7, 2 3s are 6, ரிமைண்டர் 1. ஸோ இங்கே பாயிண்ட் வச்சுக்கலாம். 2 8s are 16, ரிமைண்டர் 1 5, 2 7s are 14, ரிமைண்டர் 1 0 போட்டால் 5. அப்போ எவ்வளோ வருதுன்னா 13.875 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து 13.875 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ 2 டெசிமலில் சொன்னால் நம்ம 13.88 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஏரியா ஆஃப் த குவாட்ரிலேட்ரல் BCEG. ஸோ இது அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 13.88 ஸ்கொயர் யூனிட்ஸ். இதுதான் நம்மளுடைய புக் ஆன்சர். தேங்க்யூ.